அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜிகே 2வது கிளாஸ் நியூ சிலபஸ்ல சார் இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. நேத்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணாங்க. அது மாதிரி எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் சொல்றாங்களோ அதை ஃபுல்லாவே நோட் பண்ணுங்க. சைட்ல நோட்ஸ் பேப்பர் இல்லைன்னா இதுலயே கூட நோட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டா அந்த மெட்டீரியலே கூட நோட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே நம்ம மெட்டீரியல் கொடுக்க முடியும். சிலது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றது வந்து கிளாஸ்ல தான் சொல்லுவாங்க சாரு. அதை நோட் பண்ணி ஹிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டா எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சார் சொல்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் ப்ராப்பரா மியூட்ல வச்சுக்கோங்க. சப்போஸ் அன்மியூட் பண்ணாலும் திரும்ப வந்து மியூட்ல வச்சுக்கணும். வீடியோ கம்பல்சரி ஆஃப்ல தான் இருக்கணும். சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோல் நம்பரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ. ஓகே சார். Good evening, teacher. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. Good evening, sir. ஓகே எல்லாரும் குட் ஈவினிங் தான். நேத்து வந்து பேஜ் நம்பர் 27ல லாஸ்ட் தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகத்தை முதல்ல கலந்து கொண்டவர் யாருன்னா ஆச்சாரியா வினோபாவே. சரிங்களா? அதை முடிச்சிருந்தோம். அந்த ஆச்சாரியா வினோபாவே அவங்க தான் வந்து பூமிதான இயக்கத்தை துவங்கியவர். சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 28. சரிங்களா? இதுல வந்து அந்த 2ஆம் உலகப் போர் அது சம்பந்தமா போட்டிருக்கோம். இதுல வந்து அந்த ஜப்பான் வந்து பெர்ல் ஹார்பரை தாக்கும். சரிங்களா? இந்த முத்து துறைமுகம் தாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டா 1941. அடுத்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து சுபாஷ் சந்திர போஸை வந்து நீக்குவாங்க. சரிங்களா? கல்கத்தாவில் கூடிய அனைத்து இந்திய காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் வந்து பதவி துறப்பு செய்யவே ராஜேந்திர பிரசாத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆக்சுவலா வந்து போஸ் ஜெயிச்சுடுவாங்க. காந்தி வந்து அந்த வெற்றியை வந்து ஏற்றுக்கிட மாட்டார். உடனே சுபாஷ் சந்திர போஸ் வந்து வாபஸ் வாங்கிக்கிடுவார். அவங்க அந்த கட்சியை விட்டு வெளியில வந்துருவாங்க. வெளியில வந்து 1939ல ஃபார்வர்டு பிளாக்ங்கிற கட்சி ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அடுத்து 1940 லாகூர் தீர்மானம். சரிங்களா? இது கொஸ்டின் கேட்கலாம். லாகூர் தீர்மானம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சரிங்களா? லாகூர் தீர்மானம்னா 1940. சரிங்களா? இந்த கொஸ்டின் இப்படி இது பண்ணலாம். அடுத்து வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொஸ்டின் முன்னால டிஎன்பிசியில கேட்டிருக்காங்க. 1942. சரிங்களா? கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு கேட்பாங்க. இல்லாட்டினா கேபினட் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு அல்லது கேபினட் தூதுக்குழு. சரிங்களா? அப்புறம் இதே வருஷம் தான் 1942ல தான் காந்தியடிகள் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா? அந்த சுதந்திர போராட்டத்துல வெள்ளையனே வெளியேறு இயக்கம்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. இதனாலதான் இந்த போராட்டத்தின் காரணமாக எல்லா சுதந்திர போராட்ட தலைவர்களையும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தனிநபராக போராடணுங்கிறது தான் இந்த தனிநபர் சத்தியாகிரகம். இதனோட தொடர்ச்சி தான் அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இது இந்த 1942 இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போராட்டத்தின் போதுதான் காந்தியடிகள் என்ன பண்ணுவாங்கன்னா செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற அந்த முழக்கம். சார் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். சரிங்களா? சார் அப்படியே சரிங்களா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்கலாம். அந்த இதுல வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்னு கேட்கலாம். அல்லாட்டினா அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு எந்த ஆண்டு இந்தியாவிற்கு வந்ததுன்னு கேட்கலாம். அல்லது இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து யாரோட தலைமையில் வந்துச்சுன்னா அதுல இருக்கு ஸ்டார்ஃபோர்டு கிரிப்ஸ். அவங்க தலைமையில இந்தியாவுக்கு வந்துச்சு. அடுத்து 29 சார். அப்படின்னு பாட்டுங்க.
மற்ற 16 நபர்களும் அதன்படி 1946 செப்டம்பர் 2ல பதவியேற்றனர். சுதந்திரம் தான் இந்தியாவுக்கு 1947ல. ஆனா இடைக்கால அரசு எப்போ அமையும்னா 1946 செப்டம்பர் 2. சரிங்களா? அப்போ இந்தியாவில் முதலா எப்போ வந்து இடைக்கால அரசு அமைக்கப்பட்டதுன்னா நமக்கு சுதந்திரம் 1947ல தானே கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம எடுத்துக்கிடக்கூடாது. 1946 செப்டம்பர் 2. சரிங்களா? இந்த இடைக்கால அமைச்சரவை பதவியேற்ற உடனே தான் முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாடு முழுக்க போராட்ட அறிவிப்பு செய்வாங்க. சரிங்களா? அந்த 1946 ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கை நாளா ஜின்னா அறிவிப்பாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் சொத்துகள் வந்து சூறையாடப்படுவதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொத்துகள் சூறையாடப்படுவதும் வன்முறை ஆயிடுச்சு. அதனால இந்த இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது கூட மகாத்மா காந்தி வந்து நவகாலிங்கிற ஒரு இடத்துல தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டம். ஏன்னா இவர் தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா அந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கும் பொறுப்பை வந்து அட்லி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது சம்பந்தமா இந்த 2 நாடா பிரிக்கிறதுக்கான வேலையை நீங்க பாருங்கன்னு இவர்கிட்ட தான் பொறுப்பு கொடுப்பாங்க. மவுண்ட் பேட்டன் பிளான். சரிங்களா? இவர் தான் இந்தியாவின் கடைசி ஆங்கில கவர்னர் ஜெனரல். கொஸ்டின் கேட்பான். இந்தியாவின் கடைசி ஆங்கில கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா மவுண்ட் பேட்டன். சரிங்களா? இந்தியாவின் கடைசி இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டா ராஜாஜி. சரிங்களா? ஐயா ராஜகோபாலாச்சாரியார். சரிங்களா? அவர் எழுதிய நூல் சக்கரவர்த்தி திருமகன். அவரை தான் ராஜாஜியை தான் வந்து நம்ம வந்து அரசியல் சாணக்கியர்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். அடுத்து வந்து யூனிட் 2 பாளையக்காரர்களின் புரட்சி. சரிங்களா? அதாவது பாளையக்காரர்களின் புரட்சி ஏற்கனவே நம்ம விஜயநகர பேரரசுல நம்ம பார்த்திருக்கோம். துளுவ மன்னர் கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலத்துல தான் அந்த இல்ல நம்ம சங்கம வம்சம் குமரக்கம்பண்ணா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மதுரையில இருக்கக்கூடிய அலாவுதீன் கில்ஜியோட அந்த டெல்லி சுல்தானேட் ஆட்சியை நீக்குவாங்க. அவர் நீக்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு பிறகு துளுவ வம்சம் கிருஷ்ணதேவராயர் வந்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மதுரையில வந்து விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கிறத ஒரு நாயக்கர் ஆட்சி முறையில கொண்டு வருவாங்க. சரிங்களா? சரிங்களா? இப்போ இந்த மதுரையில் நாயக்கர் ஆட்சி முறையை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர். இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு யாரு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மன்னர் அதாவது அமைச்சர் அரியநாதர். சரிங்களா? இந்த அரியநாதர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த அரியநாதர் உதவியோட தான் தமிழகத்துல வந்து பாளையக்காரர் முறைனா அதாவது மேற்கு பாளையங்கள், தமிழகத்துல கிழக்கு பாளையங்கள்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல், பாஞ்சாலங்குறிச்சி, அப்புறம் வந்துட்டு நம்ம சிவகங்கை பாளையம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நாயக்கர் விஸ்வநாத நாயக்கர் அவர்களால ஏற்படுத்தப்பட்டது. மொத்தம் வந்து 72 பாளையங்கள் இருந்துச்சு. இதுல வந்து கிழக்கில் அமையப்பட்ட பாளையங்கள் எதெல்லாம் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, குளத்தூர்னு இருக்கு. சரிங்களா? மேற்கு பாளையம்னா நெற்கட்டும் சேவல், ஊத்துமலை, தலைவன்கோட்டை, சிங்கம்பட்டி, சேத்தூர் ஜமீனு இதெல்லாம். சரிங்களா? இந்த பாளையக்காரர்கள் வந்து ஆரம்ப கால என்னன்னா எல்லாருமே வந்து வரி வசூல் பண்றதுல அவங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பிற்காலத்துல வந்து அதை வந்து சுதந்திர போராட்டத்துக்கு அளவுக்கு போயிட்டு அதாவது நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதை சேர்த்துக்கிடுறோம். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா வரி செலுத்த முடியல, அடிபணிய மாட்டோம்னு சண்டை போடுறாங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா
இந்த ஆற்காடு நவாப் வந்து ஆங்கிலேயர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. இந்த ஆற்காடு நவாப் தான் வந்து தென்னிந்தியாவில் வரி வசூல் பண்ற எல்லாமே ஏற்றிருப்பாங்க. இந்த ஆற்காடு நவாப் என்ன பண்ணுவாங்கன்னா, மருதநாயகம் என்ற இயற்பெயர் கொண்ட கான் சாஹிப்பை வந்து ஒரு போர்ல தோற்கடிச்சு அவரை வந்து மதமாற்றம் செய்வாங்க. சரிங்களா? கான் சாஹிப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இயற்பெயர் வந்து மருதநாயகம். சரிங்களா? இந்த மருதநாயகம் என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஆற்காடு நவாப்புக்காண்டி இந்த மேற்கு பாளையத்தில் உள்ள, அதாவது நெற்கட்டும் சேவல் பாளையத்தைச் சேர்ந்த மாமன்னர் புலித்தேவர்கிட்ட அவங்கள்ட்ட வந்து இவர் வந்து போர் பண்ணுவார். அந்த வரி வசூலுக்காண்டி. சரிங்களா? இவங்களுக்கு வந்து என்ன இதுன்னா, ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். வரி ஒழுங்கா செலுத்த முடியாது. பயங்கரமான வறட்சி, விவசாயம் விளையல, அதனால வரி கட்ட முடியல. அதனால தான் பிரச்சனை. சரிங்களா? அடுத்து அடுத்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். இதுல வந்து கொஸ்டின் என்னன்னா, முகமது கான் சாஹிப் என்ற அந்த படை வீரர், அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டா மருதநாயகம். சரிங்களா? அடுத்து புலித்தேவரின் புரட்சி. சரிங்களா? அதாவது வரி செலுத்த முடியலனோட சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சார் குட் ஈவினிங் சார். சார் சார் கான் சொல்லுங்க. சாப் அவருடைய என அழைக்கப்பட்ட இது பெயர் வந்து இந்த யூசுப் கான்னா என்னங்க சார் அது? யூசுப் கான் கிளிக் சார், அதாவது முகமது யூசப் கான் கான் சாஹிப். முகமது யூசப் கான் கான் சாஹிப் அவரோட முழு பெயர். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ. சரிங்களா? அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த புலித்தேவரையும் அவ்வளவு சீக்கிரமா யாரும் வெற்றி கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆரம்பத்துல இவங்க போய் சண்டை போட்டு ஜெயிக்க முடியலன்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஃபோர்ஸ் அனுப்பிவிடும். சரிங்களா? திருநெல்வேலிக்கு மபுஸ்கான் கர்னல், அது வந்து கர்னல் ஹெரன் தலைமையில் கம்பெனி படை ஒன்றை அழைத்து கொண்டு நம்ம யூசப் கான் போவாங்க. சரிங்களா? இதுல வந்து பெரிய ஒன்றும் இருக்காது. ஆனா யூசப் இந்த புலித்தேவரோட இறுதி காலம் வந்து தெளிவில்லாம சொல்லும். அதாவது எப்படின்னா, அவர் வந்து ஒரு மலைக்கு பின்னால போய் மறைஞ்சாரு, ஜோதி வடிவில் ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்னு பழைய 7th புக்ல இருக்கு. சரிங்களா? ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. யாருக்கும் யாருக்கும் இடையில போர் நடந்துச்சுன்னா, நம்ம யூசப் கானுக்கும் பூலித்தேவருக்கும் இடையில. சரிங்களா? இதுல என்ன பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரர்கள் வந்து இந்தியாவில் வந்து எங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரியில மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களால முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய பாளையக்காரர்களுக்கு தேவையான உதவியை செய்ய முடியாது. சரிங்களா? அதனால வந்து சரியான உதவி கிடைக்காததுனால தான் வந்து பூலித்தேவரோட வீழ்ச்சி இருக்கும். சரிங்களா? அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். இதுல வந்து ஒரு இது, அந்த அதே கம்பெனி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, யூசப் கான் வந்து துரோகம் பண்ணாருன்னு சொல்லி 1764ல தூக்கிலிட்டுருவாங்க. சரிங்களா? அந்த பிரிட்டிஷ்க்கு ஆட்சியாளர்கள். அப்ப இதுல கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, மருதநாயகம் என்ற பெயர் கொண்ட முகமது யூசப் கான் அல்லது யூசப் கான் அவர் வந்து எப்போ தூக்கிலிடப்பட்டார்னா 1764. சரிங்களா? சரிங்களா? பூலித்தேவர் வந்து வெளியில தோல்வி அடைஞ்சு வெளியில போய் 1764ல இந்த யூசப் கான் மரணம் அடைஞ்ச பிறகு மறுபடியும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றிடுவாங்க. இதுல கொஸ்டின் வந்து மருதநாயகம் அவங்கள வச்சுதான் இருக்கும். அவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம். அவரு எந்த வருஷம் மரணம் அடைந்தார்னு கேட்கலாம். இல்லாட்டினா அவர் எந்த பாளையத்துக்கு எதிராக சண்டை போட்டார் அப்படின்னா நெற்கட்டும் சேவல் பாளையம். சரிங்களா? அடுத்து வந்து வேலு நாச்சியார். சரிங்களா? வேலு நாச்சியார் வந்து மன்னர் முத்து வடுகநாதரின் மனைவி. அப்படியே வச்சிடுங்க, ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுல ஒரு சின்ன இது நேத்தே கூட சொன்னேன், ஜெயிக்கிறவங்க சொல்றதுதான் வரலாறுன்னு. வேலு நாச்சியார் வந்து இவங்களோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1729 சம்திங் இருக்கும். 1729, 30. சரிங்களா? ஆனா தென்னிந்தியாவின் ஜான்சி ராணின்னு இவங்களை சொல்லியிருப்பாங்க. ஜான்சி ராணி வந்து 1857. சரிங்களா? ஜான்சி ராணி லட்சுமி பாய். சரிங்களா? ஆனா ஆக்சுவலா அவங்களுக்கு தான் இவங்க பேரை கொடுத்துருக்கணும். வரலாறு வந்து அப்படிதான். சரிங்களா? இதுல வந்து வீரமங்கை என்று அழைக்கப்படுவர் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி யாருன்னு கேட்டா அம்மையார் வேலு நாச்சியார். சரிங்களா? அவங்களோட மன்னர், அந்த சிவகங்கை மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்து வடுகநாதர். கீழே வாங்க, அப்படியே வாங்க. 32வது பக்கத்துல அந்த இருக்கு பாத்தீங்களா, முத்து வடுகநாதர். சரிங்களா? அந்த வேலுநாச்சியாரோட
மகள் வந்து வெள்ளச்சி நாச்சியார். சரிங்களா? அப்புறம் வந்து வேலு நாச்சியார் கழகம் இருக்கு. இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரி வசூல் தான் பிரச்சனை இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா போர் நடைபெறும். போர் நடைபெறையில அவரு முத்துவடுகநாதர் வந்து மரணம் அடைஞ்சிருவாரு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வேலு நாச்சியார் வந்து சிவகங்கையில இருந்து தப்பிச்சு திண்டுக்கல் பார்த்து போவாங்க. அப்போ கோபால் நாயக்கர், இந்த விருப்பாட்சியில இருக்கக்கூடிய கோபால் நாயக்கர், அவங்க அந்த மன்னர் வந்து இவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனா முத்துவடுகநாதர் படைப்பிரிவுல இருந்தவங்க தான் மாமன்னர் பெரிய மருது, சின்ன மருது. சரிங்களா? அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பு எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டா அதுல வந்து நீங்க கோபால் நாயக்கர் சொல்லணும்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு. சரிங்களா? அடுத்து வந்து கோபால் நாயக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலு நாச்சியாருக்கு வந்து 1780 ஹைதர் அலி, நம்ம ஏற்கனவே ஹைதர் அலி திப்பு சுல்தானோட அப்பா. சரிங்களா? அவங்களோட உதவியோட அந்த சிவகங்கை சீமையை மீட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அப்ப சின்ன மருது வந்து என்ன பண்ணுவார்னா வேலு நாச்சியாரின் ஆலோசகராகவும் பெரிய மருது வந்து படைத்தளபதியாகவும் நியமிக்கப்பட்டனர். இதுல வந்து இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா திருச்சி பிரகடனம் எந்த ஆண்டு திருச்சி பிரகடனம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1801. சரிங்களா? திருச்சி மலைக்கோட்டையில ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ஒரு தீர்மானம் போடுவாங்க. சரிங்களா? ஏர் ஒரு முறை 1801 1801. சரிங்களா? அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இவங்க தான் வந்து வேலு நாச்சியார் தான் ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் அரசி, பெண் ஆட்சியாளர். சரிங்களா? சிபிஎஸ்இ புக்ல இவங்கள தான் கொண்டு போயிருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து குயிலி, இவங்க வந்து வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி. இவங்கள வந்து குயிலி உடையாள், இவங்க வந்து உடையாள் என்ற பெண் படைப்பிரிவை தலைமையேற்று வழி நடத்தினாங்க. உடையாள் என்பது வந்து உளவு உளவு இவங்க வந்து உளவு பணி தான், அந்த படைப்பிரிவு தான். இவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிடிச்சிரும். ஆனா இவங்க எந்த விதமான இதையும் சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து ஒரு தற்கொலைப்படையா மாறி அவங்களோட ஆயுத கிடங்க அழிப்பாங்க. சரிங்களா? இதுல பெரிய அளவுல கேட்க மாட்டாங்க. அந்த திருச்சி பிரகடனம் கேட்கலாம், முத்துவடுகநாதர் கேட்கலாம், அப்புறம் வந்து கோபால் நாயக்கர் யார் வந்து மீட்டு கொடுத்தான்னு கேட்கலாம், கோபால் நாயக்கரை பத்தி கேட்கலாம். அதுக்கு பிறகு வந்து அந்த திண்டுக்கல் கூட்டிணைவு அதை பத்தி கேட்கலாம். சரிங்களா? இதுலதான் அந்த இதுக்கு முன்னால வேலு நாச்சியாரை பத்தி கேட்டா அதுல இவ்வளவுதான் கொஸ்டின் வரும். அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன். சரிங்களா? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து 2 சகோதரர்கள். நமக்கு எல்லாருக்கும் வந்து ஊமத்துறை மட்டும்தான் தெரியும். செவத்தையான்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சரிங்களா? அவரோட மனைவி வந்து ஜக்கம்மாள். இதுல வந்து கொஸ்டின் என்ன இருக்குன்னா இதெல்லாம் ஒரு கோர்வையா ஒரு கதையா அந்த மாதிரி தான் இருக்கு. அவங்க பிறந்த ஊர் வந்து ஒட்டப்பிடாரத்துக்கு அருகில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை தான் அந்த கட்டபொம்மன் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. அவர் பிறந்தது 1761. அவர் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1799. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. சரிங்களா? அப்படின்னு பாட்டுங்க. இயர் இதுல புக்ல இல்ல. அக்டோபர் 17 1799. சரிங்களா? ஆமா. இதுல பாத்தீங்கன்னா நீங்க கட்டபொம்மன் வந்து ரொம்ப மென்மையான ஆள் தான். அவரோட தம்பி ஊமத்துறையும் செவத்தையாவும் தான், அவங்க தான் கொஞ்சம் ஸ்பிரிட்டா இருப்பாங்க. அதனாலதான் இவருக்கு பிரச்சனை. சரிங்களா? அடுத்து மருது சகோதரர்கள். சரிங்களா? மருது சகோதரர்கள் பெரிய மருதோட இயற்பெயர் வந்து வெள்ள மருது. சரிங்களா? அவரது தம்பி சின்ன மருது. இவங்க வந்து முத்துவடுக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களோட படைத்தளபதி தான். அந்த மருது சகோதரர்கள் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுவார். சரிங்களா? இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி பிரகடனம் இவங்கள்ட்டையும் கேட்கலாம்.
1801. சரிங்களா? இந்த அது கீழே போட்டு பார்த்தீங்களா, கட்டபொம்மனின் கழகம் 1799 ஒடுக்கப்பட்ட போதும் இங்க இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊமத்துறையும் செவத்தியாவும் இங்க இருந்து தப்பிச்சு சிவகங்கை பாளையத்துக்கு போயிருவாங்க. சரிங்களா? இவங்க அங்க போன உடனே தான் மருதுபாண்டியர்களுக்கு அங்க வந்து அவங்களுக்கு எதிராக ஆங்கிலேயர் வந்து போர் பிரகடனம் பண்ணுவாங்க. இந்த 1801ஆம் ஆண்டு பேரறிக்கை அல்லது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. சரிங்களா? இத வந்து இனியும் சொல்லுவாங்க. இத வந்து என்னன்னா ஜம்புத்தீவு பிரகடனம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு இனி ஒரு பேரும் இருக்கு. அது இதுல இல்ல. சரிங்களா? அடுத்து சிவகங்கையின் வீழ்ச்சி. சிவகங்கையின் வீழ்ச்சி தெரியும். ஏன்னா அவங்க வந்து பாளையக்காரர்கள் வந்து எல்லா பாளையக்காரர்களும் ஒத்துமையா இருக்க மாட்டாங்க. உதவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. அதனால காளையார் கோயில்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இந்திய சுதந்திர போராட்ட வரலாறுலயே சிறு குழந்தைகளை கூட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொலை பண்ணது அது இந்த மருதுபாண்டியர்களோட வாரிசுகளை தான். சரிங்களா? 4 வயது 5 வயது சிறுவர்கள் கூட கொண்டாங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சிவகங்கோட வீழ்ச்சி வந்து இதை தென்னிந்திய புரட்சின்னு போங்க. இதை அதாவது பாளையக்காரர்கள் கழகம் தான் தென்னிந்திய புரட்சி. சரிங்களா? அதே மாதிரி வேலூர் கழகம் வந்து பார்த்துருக்கோம் 1806. வேலூர் கழகத்துக்கு முன்னோடி வந்து இந்த தென்னிந்திய புரட்சி தான், பாளையக்காரர் இதுதான். சரிங்களா? அதே மாதிரி 1857 1806 வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சியில வந்து அந்த தொப்பி தான் காரணம். சரிங்களா? அக்னியுன்னு ஒரு ஆங்கில அதிகாரி ஒரு தொப்பி